அனைவருக்கும் என் வணக்கம். என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தோழர்களே, தோழிகளே, ஓம்காரங்களே, அடியார்களே, அனைவரும் மரியாதைக்குரிய சகோதரர்களே, ஏன் தெரியுமா உங்களை மதிக்கிறேன்? ஏனென்றால் உங்களுக்குள்ளே இருக்கின்றதும் அதே பராசக்தி, அதே ஓம்காரம்தான். உங்களுக்கு தெளிவில்லை, தூய்மை இல்லை என்று உங்களை திரஸ்காரம் செய்தால் என்னை யார் மதிப்பார்? உங்களுக்கு ஞானம் பத்தலை, ஞான கண் தெருக்கலை, அதுக்குன்னு உங்களை அவமானம் பண்ண? நான் கூட 42 வருஷம் 11 மாதம் அந்த அக்ஞானத்தில் தான் இருந்தேன். அக்ஞானத்துக்கு காரணம் என்ன? சரியான கல்வி முறை இல்லை, குருகுலம் இல்லை. நீங்கள்லாம் நான் கூட அந்த மெக்காலஜி சிஸ்டம் தான் படித்தேன். எனக்கு எங்கே ஞானம் இருக்கும்? உடல் இருக்குது, கோவில் உடல் இருக்குது, கண் பார்வை, பஞ்சேந்திரியம் எல்லாம் சரியாக இருக்குது, மூளை இருக்குது, இதயம் இருக்குது, ஹார்ட்வேர்லாம் சரியாக இருக்குது, சாஃப்ட்வேரும் உள்ளே சரியாக தான் இருக்குது. ஆனால் வைரஸ் இல்லை உள்ளே போட்டாங்க. விவேகத்தை பயன்படுத்துக்கு விடவே இல்லையே. மூளையில் இன்ஃபர்மேஷன் திணிச்சாங்களே. இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு விடவே இல்லையா? எல்லாம் ஹார்ட்வேர்லாம் சரியாக இருக்குது, உள்ள சாஃப்ட்வேர் கரெக்டாக தான் படித்து அனுப்பிச்சிருக்குது கடவுள் பராசக்தி. ஆனால் இந்த மக்குங்க, வெளிநாட்டிலேருந்து வந்த மக்குங்க, அறுசுவையை சாப்பிடாம கறி சாப்பிட்ட மக்குங்க. நல்லா கவனமாக கேட்டுங்க நான் சொல்கிறது. கறியை உண்டுட்டு அறுசுவையை சாப்பிடாம அந்த மக்குங்க வந்து நம்மளுக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டமை கொடுத்துக்கிறாங்க, கல்வி முறை. அதை பிடிச்சின்னுக்குறோம் நம்ம. புத்திசாலிங்க சொல்கிறது கேட்டுக்கணும், என்ன மாதிரி புத்திசாலிங்க சொல்கிறது கேட்டுக்கணும். என்ன மாதிரின்னு சொன்னேன், நான் மட்டும்தான் புத்திசாலின்னு சொல்கிறேன்னா நல்லா கேட்டுங்க. என்ன மாதிரி புத்திசாலிங்க பல பேர் இருக்கிறாங்க. சத்குரு, ஈஷா ஃபவுண்டேஷன் தலைவர் சத்குரு, அப்புறமா ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன் தலைவர் என்னப்பா ஸ்ரீ ரவிசங்கர், ஐயா ஸ்ரீ ரவிசங்கர், நித்யானந்தர், திருவண்ணாமலை நித்யானந்தர், குருநாதர், அவர் வந்து கைலாசா.org அது ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு. அப்புறமா எனக்கு குருநாதராக இருந்த ஐயா கமலேஷ் டி பட்டேல், தாஜி என்று அழைக்கப்படுகிறார், இன்னும் இருக்கிறார் அவர். இந்த 4 பேர் என்ன மாதிரி புத்திசாலிங்க இந்த 4 பேர் இருக்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் இருக்குவாங்க, ஆனால் அவங்க வெளியே வரல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி புத்திசாலிங்க 4 பேர் தான் இருக்கிறதியா. நான் வந்து அகம்பாவத்தில் சொல்ல, எனக்கு தெரிஞ்சதை சொல்லினுக்கிறேன் நான். உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன மாதிரி புத்திசாலிங்க 4 பேர் இருக்கிறாங்க. யார் யார்? ஐயா ஜக்கி வாசுதேவ், ஈஷா ஃபவுண்டேஷனில் ஐயா நித்யானந்தர், கைலாசா.org பிரசிடெண்ட் ஃபவுண்டர், ஐயா தாஜி கமலேஷ் டி பட்டேல், ஹார்ட்ஃபுல்னஸ்.org தலைவர், அப்புறம் ஐயா ஸ்ரீ ரவிசங்கர், ஆர்ட் ஆஃப் லிவிங் தலைவர். 2 முறை நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் இவங்க பேர்களை. எனக்கு இருக்கிற புத்தி சக்தி இவங்க 4 பேர்கிட்ட தான் இருக்குது. எனக்கு இருக்கிற தூய்மை இவங்க 4 பேர்கிட்ட தான் இருக்குது. வேறு யாராவது இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்குவாங்க. இவங்க தான் என் லெவலில் இருக்கிறவங்க, இவங்க 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஐயா உண்மை தான் சொல்லியிருக்கிறேன் நான். எப்போதுமே உயிரோடு இருக்கிற மாஸ்டருங்க பேர், குருங்க சொல்கிறத கேட்கணும். ஒரு குருவோட பாடங்கள் ஒரு 100 வருடத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறமா யார் நெக்ஸ்ட்டு உயிரோடு இருக்காங்க அவங்க பேச்சு கேட்கணும். இன்னும் 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்தவங்க, 3000 வருஷத்துக்கு முன்னால் வந்தவங்க, அகத்தியர், அவங்கள மதிக்கணும். ஐயா எல்லாரையும் மதிக்கணும், அகத்தியருன்னு இல்லை. நான் உங்கள்கிட்ட பேசும்போது, இது தொடங்குற போது எப்படி சொன்னேன்? மரியாதைக்குரிய சகோதரர்களேன்னு சொன்னேன். நீங்கள் நான் அகத்தியரா, இல்லை சிவபெருமானா, இல்லை அன்னை பார்வதியா? நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மதிச்சனா இல்லையா, அதை கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. முதலில் மரியாதை. உங்களுக்கு ஞானம் இல்லை, உங்கள் ஞானம் கண் தெருக்கலன்னு உங்களை அவமானம் பண்ண நான் இல்லை. ஞானம் எதுக்கு தெருக்கலை அதையும் காரணம் சொல்லினுக்கிறேன். ஞான கண் எதுக்கு தெருக்கலை உங்களுக்கெல்லாம் அதையும் காரணம் சொல்லினுக்கிறேன். அதனால் உங்களை திரஸ்காரம் பண்ணிடல. நல்லா உண்மையாக நான் டபுள் மீனிங்கெல்லாம் பேசலை, உங்களை மதிக்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது ஓம்காரம் தான், பராசக்தி தான். உங்களை மதிக்கலைன்னா நான் குருவாக இருக்கிறது தகுதியே இல்லை. சரியா? பிறரை மதிக்க வேண்டும் முதலில், அதுவும் ஒரு பாடம் தான். 2வது, இன்றைக்கி நான் பேச போகிறது கடவுள் எந்த நிலையில் இருக்குது, கடவுள்னால் யார் என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வீடியோ பார்த்து நீங்கள் தெளிவடையுங்க. கடவுள் நிலை எப்படி, கடவுளை காணணும், கடவுளை உணரணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஏன் உணராமல் இருக்கிறீங்க, எப்போ உணர போகிறீங்க? இதை பற்றி பேசுகிறேன். கடவுள் நிலை முதலில் தூய்மை நிலை. தூய்மையானது, அது தூய்மையான சக்தி, படைக்கிற சக்தி, பராசக்தி.
ஆதி பராசக்தி, ஆதி சக்தி, இதுதான் கடவுள். ஆதி என்றால் முதல், சக்தி என்றால் சக்தி. பராசக்தி அதி உன்னதமான சக்தி, அதி தூய்மையான சக்தி, இதுதான் கடவுள். எந்த நிலையில் இருக்குது? பரவச நிலையில், பேரின்ப நிலையில் இந்த கடவுள் இருக்குது. நீங்கள் அந்த நிலையை அனுபவிக்கணும், அதை உணரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கறி சாப்பிட்றது விடுங்கய்யா. திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காரு. குருங்களை எங்கே மதிக்கிறீங்க? உங்களை ரொம்ப ஞானம் நினச்சிட்டுக்கிறீங்க. அதாவது இந்த மக்கு சிஸ்டம் உங்களுக்கு போட்டுச்சு பாருங்கள், வைரஸ் உள்ள. ஏன்னாப்பா ரெயின் கோவே கம் அதர் அனதர் டே, அதுக்கு தான் ஏன் மழை இல்லாமல் அவஸ்தை பண்ணிக்கிறீங்க? நீங்கள் கற்றுக்கிட்டே அதுதான் உங்கள் உள்ளத்தில் அது பதவி ஆயிடுச்சு, பதிவாயிடுச்சு உங்கள் உள்ளத்தில். ரெயின் கோவே கம் அகெயின் அனதர் டே பதிவாயிடுச்சு உங்களுக்குள்ள. நீங்கள் உங்கள் யூஸ்லெஸ் வேலையை, பயனில்லாத வேலையை, ஒரு பைசா பயனில்லாத வேலைகளை செய்கிறதுக்கு மழையை அப்புறமா வாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ உணவு யார் கொடுக்குறது? விவசாயிகள்லாம் உங்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மாதிரி, அவங்களும் ஒரு குருக்கள் மாதிரி தான். யாரெல்லாம் விவசாயத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஞானம் அதிகம், மண்ணோட ஞானம் அதிகம். ஏன்னா மண்ணில் தான் எல்லாம் வருது. மண்ணுக்கு சக்தி கொடுக்குறது சூரியன்லேருந்து தான் எல்லாம் வருது. பொங்கலுக்கு இதுக்கு சூரியனை கும்பிட்றீங்க? தினநித்தியமாக கும்பிடணும். அதுதான். மீதியெல்லாம் வேறு வீடியோ பார்த்துங்க. கடவுள் நிலை என்ன? தூய்மை நிலை, படைக்கிற சக்தி, அது படைக்கிற தன்மை. தூய்மையும் அந்த தூய்மையான நிலையில், பரவச நிலையில், பேரின்பத்தில் படைக்கிற தன்மையை கொண்டது தான் கடவுள். அதுக்கு வேறு எதுவும் தெரியாது, படிச்சுனே இருக்கும் அது. ஆமாம், ஏன்னா சக்தி இருக்குது, படிக்கிறேன், அவ்வளோதான் அதோட குணம். ஆனந்த நிலையில் படிச்சுனே இருக்கிறேன் அப்படின்னு படிச்சுனே இருக்குது. ஏன் இப்போ எத்தனை ஜன்மங்களை கொடுக்குது நமக்கு, எத்தனை செடிகளை உண்டாக்குது, படிச்சுனே இருக்குதா இல்லையா? அதுக்கு சக்தி, அது சக்தி, அது எப்படி தான் இருக்குதோ தெரியல. அது எப்படி தான் அந்த சக்தி அவ்வளோ சக்தி வச்சுன்னு கிடக்குதோ இருக்குது, படிச்சுனே கிடக்குது. அதுதான் கடவுள். அப்போ நீங்கள் அந்த கடவுளை உணரணும். நான் உணர்ந்துட்டப்பான், எனக்கு கடவுள்னால் என்னென்னு உணர்ந்துட்டேன். கடவுளை பார்த்துட்டேன். 42 வருஷம் 11 மாதம் நானும் அக்ஞானியாக தான் இருந்தேன். அந்த வைரஸ் கல்வியை தான் நானும் கற்றுக்கினேன். ரெயின் கோவே கம் அகெயின் அனதர் டே. அப்படி என்னடா என்னன்னாவோ வெறும் இன்ஃபர்மேஷனை போட்டு திணிக்கிறாங்க. சில டெக்ஸ்ட் புக்கெலாம் நான் வாங்கவே இல்லை. ஏன்னா பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு உள்ளத்தில் தெரிஞ்சிட்டு இருக்குது கடவுளை என்ன அப்படி படித்து அமைச்சிருக்குது. இதெல்லாம் நீ படிக்காதடா, இல்லை படிக்காதடா, இல்லை என்ன கரெக்டாக படித்து அமைச்சிருக்குது. அதை நான் படிக்கவே இல்லை. சரியா டிப்ளமா தான் படித்தேன், டிகிரி கூட முடிக்கல. என்னையா அதெல்லாம் 4 டேபிளுக்கு மதியில் உட்காந்து தூங்குற மாதிரி அவங்க லெக்சரருங்க என்னென்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவங்க நம்மளுக்கு ஒப்படைச்சாங்க. ஐயோ, என்னப்பா கை கால்களை பயன்படுத்தி, மூளையை பயன்படுத்தி, உள்ளத்தை பயன்படுத்தி எதுவுமே தயாரிக்கிறதும் இல்லை, இதை ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுக்கு இல்லை. உடம்புல எத்தனை நரம்பு இருக்குது, எத்தனை சக்கரங்க இருக்குது, என்ன செல் தியரினா என்ன, பைனியல் கிளாண்ட்னா என்ன, இடப்பிங்கள சுஷும்னா நாடினா என்ன, கண் எப்படி ஒர்க் ஆகுது, ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு என்னென்னவோ பொட்டானிக்கல் நேம்ஸு, பாட்னி, ஜுவாலஜி, அப்புறமா ஃபிசியாலஜி, என்னென்னவோ ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, சும்மா இன்ஃபர்மேஷன். Whatever you cannot apply is not your knowledge. Whatever you cannot experience is not your knowledge. It is just information. அதாவது நீங்கள் அதை உணராமல், அதை பிரயோகம் பண்ணாமல், அது அது கூட நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல், உங்களோட அனுபவத்தில் இல்லாதது உங்களுக்கு இருக்கிற ஞானம் கிடையாது. நீங்கள் உங்கள் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வராதது உங்கள் ஞானம் கிடையாது. அது இன்ஃபர்மேஷன் மட்டுமே. இன்ஃபர்மேஷன் வச்சுன்னு நீங்கள் இன்டெலிஜென்ட் ஆக முடியாது. மெக்காலே சிஸ்டம், மக்கு சிஸ்டம், ஐஐடினா இருக்கட்டும், எந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டினா இருக்கட்டும், அதெல்லாம் மக்குக்கு தான் இங்கே இருக்கிறது. அந்த மாதிரி மூதேவிங்க தானே ஆட்டம் பாம்பு, அப்புறமா நியூக்ளியர் பாம்பெலாம் அந்த மாதிரி மூதேவிங்க தானே தயாரிச்சுது. ஆமாம், ஞானத்தை எதுக்கு பயன்படுத்தணுன்னே தெரில. அந்த அளவுக்கு அக்ஞானிங்கய்யா. நியூக்ளியர் வெப்பன்ஸு அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பிரதமருங்கள்லாம், அதுங்கெல்லாம் மூதேவிங்க தான். ஆமாம், குரு முன்னால் எல்லாம் மூதேவிங்க தான். யாரெல்லாம் ஞானம் எல்லாம் மூதேவிங்க தான். பதவியாக வேணும் அதுங்களுக்கெல்லாம். பணிவன்றதே இல்லை. அதை ஒரு உயிரை கொள்ளுதுன்னா அதை அப்ரூவல் கொடுக்குறானுங்களே, இவங்கெல்லாம் ஞானிகளா? உங்கள் லீடருங்களா அவங்க? லட்டு கூட கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. விட்டா அதுக்கடிப்படி லாட்டியில் அடிக்கணும். ஆமாம், ஏன்டா ஒரு உயிரை கொள்றதுக்கு நீ அப்ரூவல் போடுற, சைனை போடுறான்னா நீ லீடராடா? நீ விட்டாலக்கடி அவங்களுக்கெல்லாம். ஆமாம், லாட்டியில் அடிக்கணும். ஆமாம், என்னது உயிரை மதிக்கணும். எந்த மாதிரி குருவானா இருக்கட்டும்,
ஃபஸ்ட்டு உயிர்களை மதிக்கணும். நான் இந்த பேச்சு தொடங்கும் போது என்ன சொன்னேன்? மரியாதைக்குரிய சகோதரர்களே. அதை கற்றுக்கணும். குருக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியதை எப்படி பிறரை மதிக்கணும், எப்படி பிறர் மேலே அன்பை செலுத்தணும், அதுதான் குருக்கிட்ட கற்றுக்கணும். குரு வந்து இந்த படைப்பு எப்படி ஆச்சு, சித்திகளை எப்படி பெறுறதுன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. அந்த மாதிரி குரு சித்திகளை சொல்லிக் கொடுக்குற குரு டோங்கி குரு. நான் அந்த மாதிரி கிடையாதையா. உங்களை வந்து அன்புக்கு விலை கொடுக்குற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீங்களாக புரிஞ்சுக்கணும், அன்பை மதிக்கணும், நீங்கள் உயிரை மதிக்கணும். என்கிட்ட வந்தால் அதுதான் சொல்லித்தரேன். நான் படைப்பு எப்படி ஆச்சுன்னு அது ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா படைப்போட அருமை உங்களுக்கு தெரியணும். சரி, கடவுளை நான் உங்களுக்கு கண்டுட்டேன். ஐயா மெக்காலே சிஸ்டம்லேருந்து வெளியே வந்து குருநாதர் எனக்கு அந்த முறையை சொல்லி கொடுத்தாரு. அதாவது பொதுவாக கோடி லட்சக்கணக்கு சகோதரர்கள் அது குருநாதர் ஒரு முறையை சொல்லி கொடுத்துருக்காரு, பயிற்சியை. அவரே வந்து சொல்லிக் கொடுக்கல. அவர் சில சீடர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து கொஞ்சம் பதவியை, ப்ரிஃபெக்ட்ன்ற பதவியை கொடுத்து அவங்க மூலியமாக அந்த ஞான முறையை, தவ முறையை, சன்மார்க்க முறையை, ஹார்ட்ஃபுல்னஸ் என்ற சன்மார்க்க முறையை அவர் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரிஃபெக்டுகளை தயாரித்து அவங்க மூலியமாக பல பேர், நூறுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சகோதரர்களுக்கு அந்த ப்ரிஃபெக்டை வச்சு அவர் அந்த சன்மார்க்க முறை, அதாவது என்னப்பா ஹார்ட்ஃபுல்னஸ் ஹார்ட்ஃபுல்னஸ் முறையை அவர் பரப்பிக்கிறாரு. அதில் நானும் ஒரு சீடர். ஒரு பல வருஷம் அதை அவர் சொன்னதுன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் பயிற்சி பண்ணேன். ஏன்னா என் குழந்தைக்கு நடக்க முடியல, பேச்சு இல்லை, துன்பம், செரிப்ரல் பால்சி நோய், பிறப்புலேயே செரிப்ரல் பால்சி தான், இந்த மாதிரிலாம் ஆச்சு. ஏன் அந்த குழந்தை பொறுத்துச்சு அந்த மாதிரி? ஏன்னா எனக்கு சரியான ஞானம் இல்லை. ரெட்டை குழந்தையாச்சு, ஒரு குழந்தை இறந்துச்சு, இன்னொரு குழந்தைக்கு அஃபெக்ட் ஆச்சு, இந்த குழந்தை இந்த மாதிரி பிறந்திருக்குது, பெண் குழந்தை. ஞானம் இல்லை. எங்கே வயிற்றில் எனர்ஜியை பற்றி எங்கேயா சொல்லிக் கொடுக்குறாங்க? வேதாதி மகரிஷி ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு. யாருக்குன்னா மெக்காலே சிஸ்டமில் படிக்கிற மக்களுக்கு வயிற்றில் எனர்ஜினா என்ன தெரியுமா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கறி சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் திருவள்ளுவர் சொல்கிறதும் கேட்குறதில்ல. ஏன் தமிழ்நாட்டு மக்களே கேட்குறதில்ல. சும்மா திருவள்ளுவரும் மனப்பாடம் பண்ணுறது. கடைப்பிடிக்கணும் ஐயா. அதுதான் இன்ஃபர்மேஷன் வேறு, இன்டெலிஜென்ஸ் வேறு, காமன் சென்ஸ் வேறு. காமன் சென்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். மனசாட்சியை பயன்படுத்தணும் முதல்ல. அதுதான் ஏன் ஞானம். ஆமாம், அன்னை படைத்த இந்த அகிலம் அற்புதம், அதை அறிவது தான் முதலறிவு. இது அற்புதம் இல்லையா? அதே சூரியன் உதயம், அதே இது, அதே நாள்ரா, எந்திரிக்கணுமா, செய்யணுமா, ஐயோன்னா ஐயோ தான். ஆமாம். ஏன் உங்களுக்குள்ள அந்த ஏன்னாப்பா சோம்பல் எதுக்கு இருக்குது தெரியுமா சகோதரர்களே? சோம்பல் எதுக்கு தெரியுமா ஆச்சு? நம்ம சாப்பிட்ற உணவே மருந்து. நம்ம சாப்பிட்றது தான், யூ ஆர் வாட் யூ ஈட். நம்ம சாப்பிட்றது சைவம் இருக்கணும். பாலை கூட தொடக்கூடாது. ஏன்னா அது இன்னொரு ஜீவராசி. இது ஜீவராசிலேருந்து வர என்னப்பா ஒரு பதார்த்தம். ஐயா அது கண்ணுக்குட்டிக்கு இது தயாரிக்குது பாலை, தாய்ப்பால், ஒரு பசுமாடு. அதை பிச்சுன்னு நம்ம குடித்தா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என் கண்ணுக்குட்டிக்கு நான் வச்ச பொருளை கொடுக்குற என் தாய்ப்பாலை இந்த மனிதர்கள், கேடுகட்ட மனிதர்கள் என்னை கேட்காம என்னை வறுப்படுத்தி என்னை கட்டி டார்ச்சர் பண்ணி தொல்லை பண்ணி என் குட்டிக்குன்னு நான் கடவுள் எனக்கு கொடுத்த தாய்ப்பாலை அவங்க பிச்சுன்னு போய் அதை குடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வெறுப்பு, துக்கம். அதை கட்டி போட்டு நீங்கள் தொல்லை பண்ணுறீங்க. அந்த துக்கத்தில் அது கொடுக்குது. அது உங்களுக்கு நல்லது பண்ணுமா? அது இல்லாமல் உங்கள் ரத்தம் வேறு, மாடோட ரத்தம் வேறையா, ரெண்டும் கலக்குறீங்களே. மாடு மாதிரி தானே புத்தி இருக்கும், மக்கு தானே ஆவீங்க, மந்த புத்திங்களா ஆவீங்களே. அதுக்கு தான் யாரெல்லாம் அதிகமாக பால் குடிக்கிறாங்க மந்த புத்திங்க. அவங்களால புத்திசாலித்தனமாக ஒன்றும் பண்ண முடியாது, மக்குகளாக இருக்கும், சோம்பல் அதிகமாக இருக்கும், உடம்பும் பெருக்கும், அதில் சக்தி கிடையாது. பசுப்பால் குடிக்கக்கூடாது, தேங்காய் பால் குடிங்க. தேங்காய் பாலை குடிங்க. பசும்பாலை குடித்தா நீங்களும் மக்குங்க ஆவீங்க. தேங்காய் பாலை குடிங்க, தென்பு வரும். சரியா? அப்புறம் கறி சாப்பிடக்கூடாது. திருவள்ளுவர் என்ன சொல்லி கொடுத்தது? கறியை சாப்பிட்டா எங்கே வெறி தான் பிடிக்கும். வெறி தான் பிடிக்கும் கறியை சாப்பிட்டா. சரி, கறியை சாப்பிட்டா அது 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 வெட்டுற போது அதில் என்ன நிலையில் இருக்குது? பயம், வெறுப்பு, கோபம், துக்கம் எல்லாம் இருக்குது. அதிகமான பயம். இந்த நிலையில் தான் அது சாவுது. அந்த கெமிக்கல் தான் அதுக்குள்ளே சுரக்குது. அதை நீங்கள் என்ன தான் சுட்டு சாப்பிட்டாலும் அதோட மெமரி, அந்த பயோ மெமரி, அதாவது உடலோட அந்த கர்மங்கள்னே சொல்லலாம்.
அந்த கர்மங்கள் பயந்த கர்மங்கள், உடலில் பயம் பயம் அதிகம் இருக்குது. அந்த மெமரி தான் அந்த கறியில் பதிஞ்சிட்டு இருக்குது. அதை சாப்பிட்டா உங்களுக்கு நீங்களும் பயப்படுவீங்க. முதல்ல உங்களுக்கும் ஆங்ஸைட்டி வரும், பயம் இதெல்லாம் வரும். உள்ளுக்குள்ளவே பயம் எல்லாம் இருக்கும். தூய்மை போயிடும். பயந்து தானே சாவுது. அந்த பயமான உணர்வுகள் அந்த கறியில் பதிஞ்சிடுது. அந்த ஒவ்வொரு செல்லையும், அதுக்கும் கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது இல்லையா, அந்த செல்களில் வந்து அந்த பயந்த நிலை பதிஞ்சிருக்குது. அதுக்கு தான் நீங்கள்லாம் பயந்தாங்கோலிங்களாக இருக்கிறீங்க. எல்லாம் பயப்படுறீங்க. அப்புறமா ஏன்னாப்பா அது எப்படி வேறு ஜீவராசிகளை கொண்டு சாப்பிட்ருக்கோம், அதோட தன்மை அது. அந்த மிருகங்கள் வந்து ஆடு இதெல்லாம் வந்து சிலது வந்து அதில் வந்து அந்த மிருகத்தனம் இருக்குது. அந்த ஒவ்வொரு செல்லையும் மிருகத்தனம் இருக்குது. அதை நீங்கள் வெட்டி சாப்பிட்டா அந்த ஒவ்வொரு செல்லில் இருக்கிற ப்ரோக்ராமிங், பயோ மெமரி, இம்ப்ரிண்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கும் வந்துடுதியா, அது மிருகத்தனம் உங்களுக்கும் வந்துடுது. தூய்மை போயிடுது. நீங்கள் மனிதர்கள் தேவதேவிகள், ஓம்காரங்கள். அது கறியை சாப்பிட்றதுனால அந்த கறி என்னப்பா, அந்த மிருகத்தோட குணம், அதோட மெமரி, அதோட செல்களில் இருக்கிற மெமரி, பயம், கோபம், வெறி, காமம், அதிகமான காமம் உணர்வுகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கும் வருது. ஏன் ஃபேஸ்புக்கில் பெண்கள்லாம் உடம்பை காமிச்சு சம்பாதிக்கிறாங்க? ப்ராஸ்டியூஷன் எதுக்கு அதிகமாக இருக்குது? ப்ராஸ்டியூஷன்னு பொர்னோகிராஃபி எதுக்கு அதிகமாக இருக்குது? ஏன்னா கறியை சாப்பிட்றது நீங்கள் எல்லாம் அதிகம் பண்ணிட்டீங்க. மிருகத்தனம் அதிகமாகிடுச்சு. புருஷனுக்கு காமிக்கிறதுனால பல பேருக்கு காமிச்சு சம்பாதிக்கணுங்க. இதெல்லாம் ஆயிடுச்சு. நாய் குணம் வந்துருச்சியா? நாயகியாக இருக்க வேண்டியதுங்கன்னா நாயாக ஆயிடுச்சு. சிலதுங்கெல்லாம் நல்ல பெண்மணிகளும் இருக்கிறாங்க. என் தாய் மாதிரி என் ஜெனரேஷனில் இருந்து என் சித்திமார்கள் நல்ல பெண்மணிகளும் இருக்கு. தியாகம் பண்ணவர். என் குழந்தைக்கு டெய்லி டாய்லெட் க்ளீன் பண்ணி குளிக்க வச்சு துணி போட்டு 3 வேளை சாப்பாடு, அளவாக சாப்பாடு அவளுக்கு தேவையான மாதிரி அரித்து அந்த சாப்பாடை சாதம் குழம்பெல்லாம் போட்டு அரித்து அவளுக்கு தகுந்த மாதிரி ஊட்டுவாங்க. இது இல்லாமல் நான் சிப்ஸ் ஊட்டுன்னு சொல்லுவேன், அதையும் அரித்து ஊட்டுவாங்க. எனக்கு பாசம். நைட் ஷிஃப்ட்டில் இருக்கேன் நான், வந்துட்டு அம்மா சிப்ஸ் கொடு, குழந்தைக்கு கோபி மஞ்சரி கொடுன்னு சொல்லுவேன். அதையும் பொறுமையாக ஊட்டுவாங்கயா. இதுதான் தியாகம். எத்தனை வருஷம்? 11 வருஷம், 11.5 வருஷம். கடைசியில் அவங்களுக்கே வியாதி வந்துடுச்சு. 3 வருஷம் அவங்க என் தாய் மாமா கவனிச்சார். 11 வருஷம் டெய்லி இதை பண்ணோன்னா எவ்வளோ கேர் கிவர் ஸ்ட்ரெஸ். அதாவது பேஷண்ட் இருக்கிற வீட்டில் அவங்கள பார்த்துக்கிறாங்க பாருங்கள், அவங்கள மதிக்கணும். வெறும் அவங்க பார்த்துக்கிறாங்க, நீங்கள் டூர் அடிச்சுன்னு இருக்காதீங்க. கேர்டேக்கரை வைக்கணும் அவங்கள உதவுறதுக்கு. நீங்கள் டூர் அடிங்க, 1 2 கேர்டேக்கரை வச்சுட்டு போங்க. அதுவும் என் பார்த்துக்கிறாங்க எல்லா பேஷண்ட்டை, நம்ம போய் ஜாலியாகலான்னு இருக்காதீங்க, ஜடங்க மாதிரி இருக்காதீங்க. யார் வீட்டிலலாம் பேஷண்ட் இருக்கிறாங்களோ கேர்டேக்கரை வைங்க. உதவி எடுத்துக்க. சொந்தக்காரங்களாம் வந்து ஒரு அவர் உதவி பண்ணிட்டு போங்கய்யா. உங்கள் வீட்டில் ஆனாலும் இவங்க வந்து உதவி பண்ணுவாங்க. அது கூட தெரில மக்குங்க. அதான் கறியை சாப்பிட்டா எங்கே மந்த புத்திங்களாக தான் இருக்குங்க. பசும்பாலை குடித்தா மந்த புத்திங்க. நீங்கள்லாம் எங்கள் கடவுளை காண்றது, உங்களையே காணலை. உங்களை காண்றதும் கடவுளை காண்றது தான். வெளியில் இருக்கிற படைப்பை காண்றதும் உணர்றதும் கடவுளை காண்றது தான். நீங்கள்லாம் எங்கள் ஜன்ம எடுத்து வந்தாலும் எந்த குருக்கிட்ட போனாலும் நீங்கள் மாறினா குருவாலையும் என்ன மாதிரி குருவாலையும் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது, கடவுளாலையும் உதவி பண்ண முடியாது. நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? ரமணர் மாதிரி குருக்கள் எந்த நிலையில் இருக்கிறாரு? எனக்கு முதல் குரு கணபதி சுவாமிகள். 12 வயசுலேயே குரு. 6 வயசில் வேதாதி மகரிஷி ஐயா கிட்ட ஆப்பிள் பழத்தை வாங்கினேன். ஞான பழத்தையே கொடுத்துட்டாரோ என்னவோ. ஆனால் ஞான பழத்தை கொடுத்துட்டாலும் நான் படித்தது என்ன? வைரஸ் மெக்காலே சிஸ்டம். வைரஸ் உள்ளே போயினே இருந்துச்சே தினநித்தியமும். நல்ல வேளை சில டெக்ஸ்ட் புக்கெல்லாம் நான் வாங்கலையா. ஆமாம், அதை நான் அப்போது ஒரு குற்ற உணர்வாக நினச்சேன். அடடா நம்ம டெக்ஸ்ட் புக் வாங்கி படிக்க மாட்டோன்றேன்னு. ஆனால் அது பயம். உள்ள ஞானம் இருக்குது. இதெல்லாம் சரியான கல்வி முறை இல்லையா? என்ன சொல்லி கொடுக்குறாங்க? சும்மா பெஞ்ச் மேலே உட்கார வைக்கிறாங்க, ஏதோ இன்ஃபர்மேஷனை புகுத்துறாங்க, தலையில் திணிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன? இது ஒரு உடலும் மனசும் ஆன்மாவும் அதில் இன்வால்மெண்ட்டே இல்லையே, என்ன திணிக்குதுங்கடா அப்படின்னு உள்ளம் தெரியுது. வைஸ், வெரி வெரி வைஸ். ப்ராக்டிக்கலாக நான் என்ன பண்ணுவேன், இந்த கிளைகள், மரத்தோட கிளைகள் அதை உடச்சி ஒன்று வில்லு அம்பு பண்ணுவேன். என்னது ஜிப்சி. எங்கள் அப்பா ஜிப்சின்னு சொல்லுவார் என்ன. கிட்டாரெலாம் வாங்கி கொடுத்தாரு எங்கள் அப்பா. 13 வயசில் கேட்டேன், வீடு கட்டிட்டார், லோன் தொல்லைன்னு 16 வயசுக்கு வாங்கி கொடுத்தாரு. 3 வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சையா. பெஸ்ட்டு டைமு
எனக்குள்ளே இருக்கிற பராசக்தி 3 வருஷம் வேஸ்ட் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் நான் அட்லீஸ்ட் 2 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் வச்சுங்க, ரஹ்மான் ரேஞ்சில் இருந்திருக்குவேன். ரஹ்மான் பக்கத்தில் இல்லை, ரஹ்மான் மாதிரி இருந்திருக்குவேன், ஏஆர் ரஹ்மான் மாதிரி. என்னால் ஆக முடியாதா? இல்லை உங்களால் ஆக முடியாதா? சரியான சூழ்நிலை, சரியான ஏன்பா என்வாயன்மெண்ட் இருந்தால் நீங்களும் ஆகலாம். அவர் மட்டும் இல்லை, அவருக்கு கிடைச்சிச்சு அனுகிரகம், அவர் ஆகிட்டார். இல்லை இளையராஜா ஐயா மாதிரி ஆக முடியாத வேறவங்களால் ஆக முடியும். சரியான அமைப்பு இருக்கணும், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும், யாராலும் ஆக முடியும். ஏன்னா இந்த தெய்வீக உடல் ஒன்று தான், மூளை ஒன்று தான். அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆகிட்டார், உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் ஆகுறீங்க அந்த மாதிரி. சரி, இப்போ என்னன்னா கடவுளோட நிலையை சொன்னாங்கன்னு, நீங்கள் கறி சாப்பிட்ற வரைக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் கடவுளை காண முடியாது. எழுதி வச்சுக்க. நீங்கள் எந்த குருக்கிட்ட தான் போங்க, நான் தான் லாஸ்ட் குரு, இதுதான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் நான். நீங்கள் எந்த குருங்கிட்ட தான் போங்கய்யா, குருவோட கெப்பாசிட்டியில் நீங்கள் மாற முடியாது. குருவோட கெப்பாசிட்டி இருக்குது, அதை நீங்கள் கடைப்பிடித்தால் மாறலாம். ரமணர் ஐயா ஏதோ சொல்லிட்டு போயிருக்காரு, சத்குரு ஐயா அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் சொன்னது அப்போ இருந்த சீடர்களுக்கு அவங்க அது பிரயோகம் பண்ணி தெரிஞ்சுக்கினாங்க. அதை அந்த உணர்வுகள் இப்போ ஒரு லிவிங் மாஸ்டர்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணும். அவர் உண்மையாக தான் சொல்லிட்டு போயிருக்காரு ரமண மகரிஷி. ஆனால் இன்னும் அவர் படித்ததே வச்சு நீங்கள் ஞானத்தை பெருக்கணும், ஆகாதுன்ற நான் எக்ஸப்ஷன். நான் ஒரு எக்ஸப்ஷன். டைரெக்டாக அந்த பராசக்தியை எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்குது. எனக்கு குரு இருந்தார், இப்போ அவர் எனக்கு குரு கிடையாது. அவரை நான் திரஸ்காரம் பண்ணல, அந்த குருவோட தேவை எனக்கு இல்லை. இப்போ அவரை நான் திரஸ்காரம் பண்ணல. நான் ஐயா தாஜி அவர் சொல்லி கொடுத்தது ஓரளவுக்கு தான் நான் கடைப்பிடித்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த உண்மைன்றது அவர் சொல்லி என்னப்பா அதுக்கு மேலே இருக்குது உண்மை. அதையும் அவர் சொல்லி கொடுத்ததும் நான் விட்டுட்டேன். அப்போ அந்த பராசக்தியே எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்துச்சு. ஏன்னா என்னால் பயிற்சி கூட பண்ண முடியாத சூழ்நிலை எங்கே பயிற்சி பண்ண முடியும்? அதான் விவேக் சொன்னார், ஸ்டவ் மேலே உட்காந்துருந்தா எங்கேயா பண்ண முடியும் பயிற்சி? ஏதோ ஒரு விவேக் ஜோக் இருக்குது, எழுந்துட்டோமே அந்த ஆக்டர் ஐயா விவேக். அதான் பல லட்சம் மரங்களை விவேகத்தோடு விதைச்சாருங்க பாருங்கள், அதுதான் விவேகானந்தா. அப்போ போன விவேகானந்தா மறுபடியும் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஐயா விவேக் சிரிக்க வச்சார், சிந்திக்க வச்சார், செயல்லையும் காமிச்சார். சங்கல்பத்தை வச்சு தூய்மையான சங்கல்பம், தூய்மையான சிந்தனை, தூய்மையான செயல். நவீன விவேகானந்தா அவர் செஞ்சுட்டு சீக்கிரம் போனார். இருக்கணும் காப்பாற்றிக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் காப்பாற்றிக்கணும். விவேகானந்தர் அவர். ஆமாம், தேவையானது உண்மையாக இந்த நாட்டுக்கு நன்மை செய்தது அவர் ஒருத்தரையா. மரங்களை நடணும், அவரை மறக்காதீங்க. அவர் சொன்ன என்னப்பா முறைகளை கடைப்பிடிங்க. மறுபடியும் பல பேர் அந்த மாதிரி விவேகத்தோடு செயல்களை செய்யணும். அதை பற்றியும் நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பாருங்கள். நான் குருக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது உங்கள் ஞான கண்ணை திறக்கிறதுக்கு. உங்கள் ஞான கண்ணெல்லாம் என் ஸ்பீச் கேட்டால் திறந்துடும். ஆனால் அந்நேரத்துக்கு திறந்துடும். ஆனால் நீங்கள் கறியை விடலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளை நீங்கள் காணவே முடியாது. நீங்கள் எத்தனை ஜென்மனா எடுங்க, நீங்கள் கறியை சாப்பிட்ற வரைக்கும், பாலை குடிக்கிற வரைக்கும் அந்த ஞானத்தை உணர முடியாது. எத்தனை புத்தகம்னா படி, எத்தனை உபநிஷத்துனா படி, அந்த உபநிஷத்து இந்த உபநிஷத்து, நீ எங்கன்னா திரி, இமாலயத்தில் போய் குகையில் உட்காரு, அது என்ன பண்ணுறது, தலை கீழாக நில்லு, எந்த யோகாபியாசம்னா பண்ணு. கறியை சாப்பிட்றத விட்டுட்டு தூய்மை ஃபஸ்ட்டு உடலை சுத்திகரணம் பண்ணி, அப்புறமா எனக்கு தெரியாது ஐயா எனக்கு ஞான கண்ணை தெருங்கன்னு பணிவோடு கேட்டால் என்ன மாதிரி குருவங்க ஞான கண்ணை தெருக்குவாங்க. சரியா? எனக்கு அதெல்லாம் தெரியும், நான் போய் அந்த குகையில் தவம் இருக்கிறேன், நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், நான் இத்தனை இன்னும் சாதனைங்க பண்ணுறேன், ஒன்றும் இல்லை. பணிவோடு குடும்பத்தில் நீ குடும்பத்தினா இருந்தால் தான் உனக்கு கண்ணு திறக்கும். நான் எந்த யோகாபியாசமே பண்ணல. ஏதோ என்னப்பா என் சித்தி பொண்ணு ஏதோ ஒரு யோகா இன்ஜினியர், அது யோகா கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லிச்சு. அப்போ நான் போனேன். என்னை பார்த்த அந்த சித்தி பொண்ணு கிட்டார் வாங்கி கற்றுக்குச்சு. ஆமாம், சரியா? இசை எல்லாருக்கும் இருக்கணும். ஒவ்வொரு மாணவிக்கும் இசை கருவியல் கொடுத்து படிக்க வைக்கணும். மொபைலை வாங்கி கொடுக்காதீங்க, மக்களாகிடும். தமிழ்நாட்டில் முதல்ல அந்த சங்கல்பத்தை நம்ம வைக்கலாம். ஒவ்வொரு மாணவிக்கும் கிட்டாரை கொடுங்க, ஒரு புல்லாங்குழல் கொடுங்க, எல்லாருக்கும் தேவை. ஆமாம், இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவங்க புத்தி சக்தி எப்படி உயருது, ஃபஸ்ட்டு பணிவு எப்படி வருது, கடவுளை எப்படி ரசிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க.
சரியா? தன்னை தானே ரசிக்குவாங்க, கடவுளையும் ரசிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப், யூ ஷுட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். எல்லா மாணவர்களுக்கும் ஒரு கிட்டாரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு கர்நாடிக் ஃப்ளூட் எல்லாருக்கும் கொடுங்க. நிறைய மாற்றங்கள் நடக்கும். உங்களை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்குவாங்க. குழந்தையும் தெய்வம் தான். அந்த தெய்வங்கள் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆசீர்வாதத்தொகையோடு போங்கய்யா. ஆசீர்வாதம் இல்லாத போகாதீங்க. நீங்கள் என்ன பணத்தை வச்சு எத்தனை ஏக்கர் நிலம் வச்சாலும் குழந்தைங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு தேவை. ஆசீர்வாதத்தை வாங்கி நல்லா போங்க. மறுபடியும் வரணும் இல்லையா? நீங்கள் நல்ல முறையில் வாங்க. இல்லைன்னா இப்போவே இப்படி இருக்கிறீங்க, இன்னும் வர்றது நெக்ஸ்ட்டு பாவத்தெல்லாம் சுமந்து போய் இன்னும் நெக்ஸ்ட்டு என்ன வருவீங்க? கண் பார்வை காது கேட்குமோ தெரியாது. ஆசீர்வாதத்தோடு போங்க. குரு சொல்கிறேன், நான் கேட்டுங்க. அலட்சியப்படுத்தினா அவ்வளோதான். லிவிங் மாஸ்டர் பேச்சு கேட்கணும். இன்னும் நீங்கள் விவேகானந்தர் ஓகே, அவர் தான் படிக்கணும். ஆனால் விவேகானந்தர் என்ன சொன்னார் அந்த நிலையில் இருக்கிறது நான். ரமணர் மகரிஷியை நீங்கள் இப்போ மறுபடியும் பார்க்கணுன்னா என்ன பாருங்கள். ஆமாம், ரமணர் ஐயாவை மறுபடியும் பார்க்கணுன்னு நான் இருக்கிறேன். என்ன பாருங்கள், என்கிட்ட கற்றுங்க. அவர் என்ன சொன்னார் அந்த நிலையில் இருக்கிறது நான். நீங்கள் அந்த நிலையை அடைய முடியாது. என்கிட்ட கற்றுக்கணும் அடைய முடியும். ஏதோ எக்ஸப்ஷன், என்ன மாதிரி இருக்கிற எக்ஸப்ஷன். அந்த பராசக்தி அன்னையே எனக்கு பாடத்தை நடிச்சிச்சு. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். யூ ஷுட் ஆல்வேஸ் லிசன் டு தி லிவிங் மாஸ்டர். எனக்கு அகம்பாவம் கிடையாது. நீங்கள் நான் சொல்கிறத கேட்டால் போதும். என் காலில் விழணும்னு நான் எதிர்பார்க்கல. நான் எதுக்கு தெரியுமா பேசுனுக்கிறேன்? நீங்கள் ஆனந்தமாக இருக்கணும்னு, என் பேச்சை கேட்கணும். நான் ஞானி, நான் பிஸ்தா, நான் பருப்பு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. நான் பருப்பு, நான் கருப்பு, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆனந்த நிலையில் தான் இருக்கணும். என்னை தயாரிச்சிருக்கிறதே, என்னை படைச்சிருக்கிறதே உங்களுக்கு, உங்கள் ஞான கண்ணை திறந்து உங்களுக்கு ஆனந்தமும் பேரின்பமும் உங்களுக்கு பரவச நிலையும் உங்களுக்கு அடையணும்னு தான் என்னை படைச்சிருக்கிறதே. அதுக்காக தான். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு இல்லை, உங்கள் ஆனந்தத்துக்காக தான் என்னையே படைச்சிருக்கிறது. உங்கள் ஞான கண்ணு மூடி இருக்குது, அது திறந்துட்டால் நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிறீங்க. திறக்கிறதுக்கு எனக்கு எத்தனை நிமிஷம் வேணும்? 10 நிமிஷம் என் கூட இருந்தால் போதும். நீங்கள் தூய்மை நிலையில் இருந்தால் என் கூட 10 நிமிஷம் இருந்தால் போதும். உங்கள் ஞானக்கண்ணு தெரிஞ்சிடும். உங்கள் தூய்மை நிலையை பொறுத்து இருக்குது உங்கள் ஞானக்கண்ணு எப்போ திறக்குது. எனக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்காதீங்க. தூய்மையான நிலையில் கறியெல்லாம் சாப்பிட்றது விட்டுங்க. அவங்கெல்லாம் என்கிட்ட பணிவோடு வந்தால் ஞானக்கண்ணு திறக்குது. எனக்கு 10 நிமிஷம் போதும். 10 வருஷம் தேவையில்லை. எந்த குருக்கும் உண்டது அந்த சக்தி. உடனே பார்த்த உடனே ஞானக்கண்ணை திறக்கிறதுக்கு சக்தி இருக்குது. நீங்கள் ரெடியாக இருந்தால். குருவோட கெப்பாசிட்டி தான். குருக்கிட்ட வந்தாவே நீங்கள் ஒன்றும் பேசவும் தேவையில்லை. பணிவோடு வந்தால் என் சிந்தனையும் அந்த சிந்தனையும் ஒன்றா சிங்க் ஆகிடும். ஆமாம், பேசக்கூட தேவையில்லையா? பேசக்கூட தேவையில்லை போல இருக்குது. ஆமாம், பேசக்கூட தேவையில்லை போல இருக்குது. ஒரு யாசனையோடு வந்தால், பணிவோடு வந்தால், தூய்மை நிலையில் வந்தால், குருக்கிட்ட போனாவே எல்லாம் நடந்துடும். ஆமாம், சரியா? தூய்மை இருந்தால் அந்த கடவுளே பாடத்தை நடத்திடுது. குருக்கிட்ட கூட போக தேவையில்லை நினைக்கிறேன். தூய்மை இருந்தால். தூய்மை இல்லை என்றால் பணிவாவது இருந்தால் குரு சொல்கிறது கேட்கணும். மறுபடியும் சொல்கிறேன், கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில் சரி, இந்த தேசத்தில் சரி, எங்கன்னா சரி, கறியை சாப்பிட்றத விடுற வரைக்கும் நீங்கள் கடவுளை காண முடியாது. சரியா? பால், பசும்பாலெல்லாம் சாப்பிடாது. தேங்காய் பாலாக சாப்பிடுங்க. அதாவது மோர், நெய்யெல்லாம் அதெல்லாம் தப்பு. சரி, இன்றைக்கி இவ்வளோ போதும். நன்றி. கேட்ட உள்ளங்களுக்கு நன்றி. கடவுள் என்ன படிச்சிருக்கிறது உங்கள் என்னப்பா சந்தோஷத்துக்காக. லிவிங் மாஸ்டர் பேச்சை கேட்கணும். எல்லாரையும் மதிக்கணும். மாஸ்டர்களை மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்களும் மதிக்கணும், உங்கள் தாய் தந்தையும் மதிக்கணும், உங்கள் மனைவி கணவனை எல்லாரையும் மதிக்கணும். அனைத்து ஜீவராசிகளையும் மதிக்கணும். மதிக்கணும்னா அதுங்களை கொண்டு சாப்பிடலாமா? தப்பு. உணருங்கள். வள்ளலார் ஐயா என்ன சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, அதெல்லாம் கேட்டு. ஐயா ரமணர் எல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் கறி சாப்பிட்டாரா? இல்லை. அப்போ நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க? ரமணர் ஐயா மாதிரி ஆகணும்னா ஃபஸ்ட்டு அவர் எப்படி வாழ்ந்தாரா அந்த மாதிரி வாழுங்க. இன்னொன்று, ரமணர் ஐயா ஆஃபீஸ் போனாரா? அப்போ எப்படி ஞானம் வந்துச்சு அவருக்கு? இல்லை. அப்போ நீங்களும் ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது. இதுதான் உண்மை. நான் உண்மையை போட்டு உடச்சிட்டேன். அவர் குரு. ஆனால் நீங்களாம் விவசாயம் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் அன்னத்தை சரியாக பார்த்துங்க. அன்னத்தை கொடுக்குற மண்ணை சுத்திகரணம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மண்ணை சுத்திகரணம் பண்ணி ஃபர்டிலைசர் போடாமல் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி மரங்களை நட்டு மழையை வர வச்சு விவசாயம் பண்ணி ஃபஸ்ட்டு அறுசுவை சாப்பாடை சாப்பிடுங்க. அப்போ தான் 6 அறிவு சரியாக இருக்கும். இந்த பால், பசும்பாலெல்லாம் குடிக்கக்கூடாது. தேங்காய் பால் தென்பா ஆவீங்க, தெளிவாவீங்க. தேங்காய் பாலை போட்டு குடிங்க. சுவையான தேங்காய் பால் 2 நாளாக நேற்று குடித்தேன்யா. 20 ரூபாய்க்கு சூப்பராக இருக்குது. திருவண்ணாமலையில் ஓம் சக்தி டெம்பிளுக்கு ஆப்போசிட்டு ஒருத்தர் விற்கிறாரு. போங்க, ஜமாயுங்க.
இந்த மாதிரி பல பேர் பண்ணுங்கள். ஏன்னா அவரால் எத்தனை பேர் கொடுக்க முடியும்? தாய்மாருங்க என்ன பண்ணுறீங்க? மனைவிங்க என்ன பண்ணுறீங்க? வீட்டிலே தேங்காய் பால் அரைச்சி கொடுங்களேன் பிள்ளைங்களுக்கு, புத்தியாவது வளரும். பசும்பாலை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்போ பசும்பாலை நம்பி பொழப்பு நடத்துகிறவங்களுக்கு வேறு ஏதாவது அவங்களுக்கு நீங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் ஏதாவது சமாதானம் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு. அதையே நம்பி பொழைக்கிறவங்களுக்கு, இல்லை கபாப் விற்று பொழைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வேறு உதவி பண்ணுங்கய்யா. அவங்களெல்லாம் கை விடக்கூடாது. அதுதான் மனிதனையும். கறி வியாபாரம் பண்ணி எத்தனை முசல்மான் சகோதரர்கள் வாழ்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேறு ஏதாவது விவஸ்தை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விவஸ்தை பண்ணால் அவங்களே கறி சாப்பிட்றது விட்டுருவாங்க. நீங்கள் காமிக்கணும். சும்மா சனாதன தர்மம், அந்த தர்மம், இந்த தர்மம், வேதங்கள் அது என்ன பீத்திக்கூடாது. உங்களை விட அவங்களுக்கு உண்மை கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. என்னன்னா அவங்க கறி சாப்பிட்றாங்க, அதனால் அந்த கடவுள்தனம் அவங்கள உணர முடியல. கடவுள் ஆகாரம் இல்லாதது, நிறம் இல்லாதது, அது ஒளியும் அல்லன்ற உண்மை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க மௌல்விங்க. அந்த உண்மை உங்களுக்கு தெரில. நீங்கள் தான் விக்கிரகத்தங்களெல்லாம் கும்பிட்டுக்குன்னு என்னென்னவோ பண்ணுறீங்க. நீங்கள் கடவுளை காணல. அனைத்துமே கடவுள் தான். இலையும் சரி, மலையும் சரி, முள்ளும் சரி, அதுவும் கடவுள் ரூபந்தான். அதுக்குன்னு போய் முள்ளை குத்திக்கூடாது. அனைத்துமே நீங்கள் காணுவதெல்லாம் கடவுள் தான். மண்ணும் சரி, விதையும் சரி, அனைத்துமே கடவுளோட ரூபந்தான், ஓம்கார ரூபந்தான். நீங்களும் சரி, நானும் சரி. ஆனால் அந்த சக்தி தான் உள்ளே இருக்கிறதுன்னு அதை புரிஞ்சுக்கணும். விக்கிரகம்லாம் அவங்க பூஜிக்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்குது. நீங்கள் தான் சனாதன தர்மம், இந்து, அது வேதங்கள், உபநிஷத்துன்னு சும்மா பீத்திக்கிறீங்க. ஒரு மண்ணும் தெரியல உங்களுக்கெல்லாம். ஏன்னா உங்கள் கண்ணு மூடி இருக்குதியா. யூ ஒன்லி ஹேவ் ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷன் இன் யூ. யூ டு நாட் ஹேவ் த ரியாலிட்டி. யூ கேனாட் சீ த ரியாலிட்டி. மாய கண்ணாடி இன்னும் கழட்டியே போடல. என் வேறு ஸ்பீச்செல்லாம் கேளுங்க. மாய கண்ணாடி அது தானாக போயிடும். பணிவோடு கேட்டால் தான். சரியா? அப்புறமா இப்போ இருக்கிற குருக்கள் பேச்சு கேட்கணும். எல்லாரையும் மதிக்கணும். ரமணரையாவை மதிக்கணும், சுவாமி விவேகானந்தர் மதிக்கணும், போதி தர்மரையும் மதிக்கணும், எல்லாரையும் மதிக்கணும். அந்த ஆதிகுரு சிவபெருமானையும் மதிக்கணும். ஆனால் இப்போ யார் உங்கள் கூட உயிரோடு இருக்காங்க? அவங்க பேச்சு கேளுங்க. சிவபெருமான் சொன்னது என்ன, அதுக்கு சரியான பொருள் என்னன்னு எங்களை மாதிரி குருங்க தான் சொல்லி தர்றது. நீங்கள் சிவபெருமானை பார்க்க முடியாது. அவர் சொல்லி கொடுத்ததை புரிஞ்சுக்கிறவங்கள குருங்க நாங்கள் சொல்கிறது கேளுங்க. நன்றி.